மரங்களின் மாநாடு போட்டார். மரங்களின் மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 1 மணி நேரம் 20 நிமிட உரை என்பது ஒரு ஆகச்சிறந்த சுற்றுச்சூழல் பாடம். ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கும் 1 கோடி மரம் நடுறோம், 2 கோடி மரம் நடுறோம்னு சொல்றாங்க. இங்க யாரும் நடல. மரங்களுடைய தேவை என்ன, மரங்கள் வைப்பதனால் ஏற்படும் பயன் என்ன, மரங்கள் இல்லைன்னா நாம என்ன ஆவோம் அப்படிங்கிறத அந்த மரங்களின் மாநாட்டில் சீமான் சொன்னார். உண்மையிலேயே சொல்றேன், இந்திய அரசியல்ல ஒரு தேர்தல் அரசியலுக்குரிய கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு விழிப்புணர்வோட மரங்கள் குறித்து பேசியதாக இதுவரைக்கும் நீங்க 1950 இருந்து எடுத்துக்கலாம், பேசியதா செய்தியே கிடையாது. சூழலியல் செயற்பாட்டாளர்கள் பேசியிருக்காங்க, சூழலியல் ஆர்வலர்கள் பேசியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் ஒரு மரங்கள் குறித்து இவ்வளவு விழிப்புணர்வோடு பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா சத்தியமா இல்ல. சீமான் பேசினார். உண்மையிலே ஒரு அறிவியல் ஆசிரியர் எடுக்க வேண்டிய பாடம். கடல் நீர் எப்படி அப்படி மேகங்களாக மாறுது, அந்த மேகங்களாக மாறி அது எப்படி மழையாக பொழியுது, மேகமா மாறிடுது, கருமேகமா சூழ்ந்துருது. ஆனா அது மழையா பொழியணும்னா அதுக்கு மரங்கள் தேவைப்படுது. மரங்கள் தான் அந்த மேகங்களை இழுத்து மழையா பொழிய வைக்குது. ஒருவேளை மரங்கள் இல்லைன்னா மீண்டும் அது கடல்லே போய் தண்ணியை கூட்டிரும். அப்ப மரங்கள் இருந்தா மட்டும்தான் மழை பொழியும், மரங்கள் இல்லை என்றால் மழை பொழியாது என்பதை ஒரு அறிவியலாளன் பேசுறத பேசினார்.